இப்போ கமலையும் நீங்கள் அஜித்தை நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட சரியாக இருக்கும். கமலுக்கு பல பழங்கள் வந்து சரிவாச்சு, ஆனால் வந்து விக்ரம் 2 அடித்து தூக்கிட்டார். அவருடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டாருன்னு வச்சுங்களேன். 200 கோடி போட்டு 600 கோடி எடுத்ததாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டிங்கன்னா வந்து அஜித் அப்படி தான். சிவகார்த்திகேயன் அந்த ஒரே டேட்டை ரிலீஸ் பண்ண கேட்டிங்கன்னா இதுதான் என்ன சொன்னாங்க கான்ஃபிடென்ட். அவங்க படைப்பில் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குமா? பராசக்தியோட டீமுக்கு அந்த ப்ரொடக்ஷன்லேயும் அந்த அதில் நடித்த நடிகருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. சிவகார்த்திகேயன் கான்ஃபிடென்ட் இருக்குது, நம்ம படம் ஓடுன்ற கான்ஃபிடென்ட் இருக்குது. அதுக்கு போட்டியாக எந்த படம் வந்தால் என்ன? விஜய் அஜித் போய் இப்போ விஜய் சிவகார்த்திகேயனே வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவரோட வளர்ச்சி அதிகம். நம்ம அப்படியே வந்து ஒரு நடிகர்களுக்குள்ள போட்டின்னு பார்க்கணும், அப்படி பார்க்க தேவையில்ல. சினிமா போட்டியை பாருங்கள். படங்கள் தொடர்ச்சியாக தோல்வியெலாம் இல்லாமல் வரக்கூடியவங்க 2 பேர் இருக்கிறாங்க. யாருன்னா ஒன்று ரஜினி, விஜய். மீதி எல்லாருமே கொஞ்சம் கேப் கொடுத்தவங்க தான். சில காலம் படங்கள் இல்லாமல் முடங்கியிருந்தவங்க தான். ஆனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரசிகர்கள் அப்படியே ஸ்டாண்டர்டாக நின்னது எங்கன்னு கேட்டிங்கன்னா அஜித் கிட்ட. ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேக்குவரா சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஜய்ன்னு சொல்லிட்டு இருக்க அளவுக்கு முன்னாடி இப்போ விஜயோடையே அவர் மோத போறாரு. இதுக்கு இடையில ரெட் ஜெயின்ட்டோட உதயநிதி சார் அரசியலும் ஒளிஞ்சிருக்கா? அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுமா. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ரெட் ஜெயின்ட்டை பற்றி பல விமர்சனங்கள் இருக்குது. அந்த விமர்சனம் வந்து இங்கே நம்ம இதில் பேச முடியாது. இந்த நீங்கள் கேட்ட கேள்வியில் வராது அது. பட் வந்து நான் கேட்டிங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்றும் இல்லை. இப்போது இவர் வந்து இப்போ விஜய்கிட்ட என்ன ஸ்பெஷல்? நீங்கள் அரசியலில் கூட அவர் வந்துருக்கட்டும், விஜய்கிட்ட என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா படத்தில் வந்து கேட்டிங்கன்னா 100% கேரண்டி இல்லையா? ஒரு படம் வந்து சக்ஸஸ் 100% சக்ஸஸ் ஆகும், தயாரிப்பாளருக்கு எந்த வகையிலும் அவருக்கு நஷ்டம் ஏற்படாது, லாபம் தான் கிடைக்கும்ன்றது வந்து 100% உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு வந்து தொடர்ச்சி அவருடைய மார்க்கெட் தான். அவருக்கு அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது, ரஜினிக்கு அந்த ஸ்டாண்டர்ட், 2 பேருக்கு மட்டும்தான் அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது. அஜித் இல்லை, அஜித்துக்கு இருக்கலாம், பட் விடாமுயற்சி அஜித்துக்கு உண்டு. அது குட் பை ரக்லியில் ப்ரூவ் பண்ண போகிறார் கண்டிப்பாக. 100% ப்ரூஃப் ஆக போகுது. ஆனால் இருந்தாலும் விடாமுயற்சி ஒரு சின்ன ஒரு இது தானே. இருந்தாலும் 130 கோடி வசூலாயிருக்குமா? நான் சொல்கிறது கேட்டினா 100% சொல்கிறேன். 100% வந்து கேட்டினா அதில் கொஞ்சம் தொய்வு இருந்தது உண்மைதான். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா முறியடிக்கிறது போது இன்றைக்கி வந்து அஜித்தோட இந்த குட் பை ரக்லி இல்லையா அப்படின்னு கேட்டால் ரஜினி, விஜய், அஜித், அதுக்கு அடுத்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சிவகார்த்திகேயன் வந்துட்டார். சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. இப்போது கமல் மாதிரி நீங்கள் எடுத்துங்க. இப்போ கமலையும் நீங்கள் அஜித்தை நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட சரியாக இருக்கும். கமலுக்கு பல பழங்கள் வந்து சரிவாச்சு, ஆனால் வந்து விக்ரம் 2 அடித்து தூக்கிட்டார். அவருடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டாருன்னு வச்சுங்களேன். 200 கோடி போட்டு 600 கோடி எடுத்ததாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டிங்கன்னா வந்து அஜித் அப்படி தான் இல்லை. நான் ரசிகருடைய கொண்டாட்டம், ரசிகருடைய ஆரவாரம், ரசிகருடைய எதிர்பார்ப்பு இதெல்லாம் வேறு. பட் வியாபார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கணிசமான வெற்றியை தரக்கூடிய இடத்துல கேட்டால் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று விஜய், இன்னொன்று வந்து ரஜினி. விஜயை காட்டும் ரஜினிக்கு வந்து கேட்டிங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் அவருக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. இருந்தாலும் தென்னிந்திய அளவில் விஜய்க்குமே நிறைய. நீங்கள் நார்த்தில் வந்து விஜய் படம் ஓடாது, ஆனால் ரஜினி படம் ஓடும். சுமாராக ஓரளவுக்கு அது ஓடும், டப் பண்ணால். அந்த மாதிரி வந்து மினிமம் சொல்கிறேன். அதுக்காக நான் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, இங்கே வெற்றின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ரஜினி, விஜய், அஜித், சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் வந்து முதல் லைனில் வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மேக்ஸிமம் கேரண்டி கொடுக்குற இடத்துல அவங்க வந்துடுவாங்க. 100% கேரண்டியில் வந்து கேட்டால் ரஜினி இருக்கிறாரு, விஜய் இருக்கிறார், அது தவிர்க்க முடியாது. ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து கேட்டினா நீங்கள் கேட்ட கேள்வி கேட்டினா ஒரே நேரத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அந்த ஒரே டேட்டை ரிலீஸ் பண்ண கேட்டினா இதுதான் என்ன சொன்னாங்க கான்ஃபிடென்ட். அவங்க படைப்பில் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குமா? பராசக்தியோட டீமுக்கு அந்த ப்ரொடக்ஷன்லேயும் அந்த அதில் நடித்த நடிகருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. சிவகார்த்திகேயன் கான்ஃபிடென்ட் இருக்குது, நம்ம படம் ஓடுன்ற கான்ஃபிடென்ட் இருக்குது. அதுக்கு போட்டியாக எந்த படம் வந்தால் என்ன? எந்த படம் தான் வரட்டும், அது ரஜினி படம் தான் வரட்டும், வந்து விஜய் படம் தான் வரட்டும். அப்போது ஒரு ஈக்குவலான வந்து ஒரு கேட்டால் ஒரு டஃப் இருக்கும் இல்லையா? ஒரு படத்தை போட்டுட்டு கடந்த காலத்தில் வெற்றிலாம் அப்படி தான் கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, எல்லா தேட்டரிலும் எந்த தேட்டரும் வேறு எந்த படமும் ரிலீஸ் ஆகாது, எல்லா தேட்டரும் ஒரே நேரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ கட்டாயப்படுத்தி நீங்கள் ரசிகர்களை கொண்டு வர மாதிரி இப்போ நமக்கு சாய்ஸ் கிடைக்குதுல்ல. இப்போ ஜனநாயகன் நம்ம சினிமாவுக்கு போனோம், இன்றைக்கி படத்துக்கு போனோம், ஜனநாயகன் போகணுமா போகலாமா,
பராசக்தி போகலாமா அப்படின்னு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் சாய்ஸ் வேணும் தானே. இப்போ வந்து என்னன்னா அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீமை தான் நம்ம வந்து பாராட்டணும், ஈக்குவலாக இருக்குது. இப்போது இந்த படம் ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் வந்து மெகா ஸ்டாரு, அவருக்கு வந்து கலெக்ஷனுக்கான வேல்யூ இருக்குது, எல்லாமே ரைட். ஆனால் அந்த இடத்துல வந்து சிவகார்த்திகேயன் வர்றாருன்னா சிவகார்த்திகேயன் எப்போ வந்தார், விஜய் எப்போ வந்தார் ஃபீல்டுக்கு, இது அவருக்கு கான்ஃபிடென்ட். அவருக்கு யார் சிவகார்த்திகேயனுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஒரே டேட்டா ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இதுதான் தொழில் நம்பிக்கை, தொழில் பக்தின்றது இதுதான். அது வரவேற்க வேண்டிய விஷயம். உண்மையிலே இப்படி தானே ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்தால் சினிமா வளரும். இல்லை ஒரு படம் நான் கொடுக்குறேன் விதியை நீ அதை பார்த்தே தீரணும்னு சொன்னாங்கன்னா அந்த சினிமா வந்து ஆரோக்கியமான சினிமா கிடையாது, ஆரோக்கியமான வளர்ச்சி கிடையாது. விஜய் அஜித் போய் இப்போ விஜய் சிவகார்த்திகேயனே வந்துருச்சு, அந்த அளவுக்கு அவரோட வளர்ச்சி அதிகம். நம்ம அப்படியே வந்து ஒரு நடிகர்களுக்குள்ள போட்டின்னு பார்க்கணும், அப்படி பார்க்க தேவையில்ல. சினிமா போட்டியை பாருங்க. நீங்கள் ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய அப்படி தான் நம்ம பார்த்து தான் காலங்காலமாக ஓடிட்டு இருக்கிறோம். எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி இப்படி தான் போயிடணும். நம்ம அப்படியே பார்க்கணும். படத்தை பாருங்கள். ஜனநாயகன், பராசக்தி எந்த படைப்பு நல்லாயிருக்கும்? ஜனநாயகன் படைப்பு நல்லா இருக்குமா, பராசக்தி படைப்பு நல்லா இருக்குமா? படைப்பை பாருங்கன்ற நான். அங்கே ஹீரோக்குள்ளே ஏன் சண்டை? அவங்களுக்குள்ள நல்லா தானே இருக்கும். அவங்க அவர் தானே துப்பாக்கியை கொடுத்தவர் யார்? நான் போயிடுறேன் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொன்னார். இப்போ அதுதான் இருக்குது. நான் ஜனநாயகன் வந்து நான் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறேன், அதே டேட்டில் நீங்கள் உங்கள் படத்தை நீங்கள் போடுங்க, நீங்கள் போட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு கூட இருக்கலாம், நல்ல உறவு முறை கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் எனக்கு நான் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா படைப்பு போட்டி வேணால் இருக்குதுன்னு சொல்லலாம், அது வளர்ச்சி இருக்கும். ஆனால் ஒரு ஹீரோக்கும் இன்னொருத்தர் ஹீரோக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டிலாம் இருக்காது. விஜய்க்கான ரசிகர்கள் அங்கே நிற்பாங்க, சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் அங்கே நிற்பாங்க, அவ்வளோதான். இப்போ ரெண்டுமே அரசியல். எனக்கு தெரிஞ்சுமா ரசிகர்கள் அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்கிறதுனா இவங்க வந்து கேப் கொடுக்கவே இல்லை. விஜய் இங்கே கேப் கொடுத்தா தான் தெரியும் ரசிகர்கள் எவ்வளோ தூரம் நிற்கிறாங்கன்றது. நல்லா புரிஞ்சுங்க, நான் ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறேன். இப்போது படங்கள் தொடர்ச்சியாக தோல்விலாம் இல்லாமல் வரக்கூடியவங்க 2 பேர் இருக்கிறாங்க. யாருன்னா ஒன்று ரஜினி, விஜய். மீதி எல்லாருமே கொஞ்சம் கேப் கொடுத்தவங்க தான், சில காலம் படங்கள் இல்லாமல் முடங்கியிருந்தவங்க தான். ஆனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரசிகர்கள் அப்படியே ஸ்டாண்டர்டாக நின்னது எங்கன்னு கேட்டிங்கன்னா அஜித் கிட்ட. அதுதான் அங்கே முக்கியம். நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் படத்தில் நடிச்சிட்டே வரீங்க, உங்கள் ரசிகர்கள் உங்களுக்கு பின்னோக்கி வராங்கன்றது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ ரஜினிக்கு 70களில் இருந்த ரஜினி ரசிகர்கள் இப்போ யாராவது இருக்க போகிறாங்களா? இருக்க மாட்டாங்க. பல பேர் வந்து காலமாக இருக்கலாம், இல்லை வந்து போயிருக்கலாம், காணாமல் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரசிகர்கள் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வருது இல்லையா? அவங்களுக்கு இருக்குது. ஒரு காலகட்டத்திலையும் வந்து புது புது ரசிகர்கள் வந்துக்கிட்டே இருக்கா, அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்குது. விஜய்க்கும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஏன்னா நிறைய கேப் இடையில எதுவும் தோல்வி படங்கள் கொடுக்காம கேப் கொஞ்சம் சரிவு இருக்கலாம், ஆனால் தோல்வி கிடையாது. ஆனால் கேப் கொடுத்தவங்க இருக்காங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் படங்கள் இல்லாமல் பெரிய கேப் கொடுத்தவங்களாம் இருக்காங்கன்னா அதில் அஜித்தை சொல்ல முடியும். ஆனால் அந்த ரசிகர்கள் அப்படியே நிற்கிறாங்க. 4 வருஷம் படம் வரலனா கூட, 2 வருஷம் வரலனா கூட அந்த ரசிகர்கள் அப்படியே இருக்கிறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கொண்டாடுறாங்க. விடாமுயற்சி வந்து சக்ஸஸ் காரணமே அஜித்தோட ரசிகர்கள் தான் காரணம். அதுக்கு பிறகு வந்து கேட்டிங்கன்னா இப்போ வந்து குட் பை அக்லி வந்து பெரிய மெகா ஹிட் வந்து காத்துட்ருக்கு ஒன்று. ஆனால் அந்த இடையில தோல்வி இருந்தால் கூட அவர் வந்து அந்த பல படங்களுக்கு இடையில தோல்வி இருந்திருக்கு, கேப் இருந்திருக்கு. ஆனால் அந்த ரசிகர்கள் அப்படியே நின்னாங்க. அதே மாதிரி தான் சிம்புவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பிரிவாக பிரிக்கலாம். சிம்பு வந்து கம்பேக் சிம்புன்னு ஆக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கேட்டிங்கன்னா முதல்ல வந்து சிம்பு வந்து அவருடைய நடிப்பையும் பாருங்கள், அதுக்கு பிறகு மெச்சூரிட்டியாக இருக்கும், ரொம்ப பக்குவப்பட்ட நடிப்பாக இருக்கும், நடிப்பில் முதிர்ச்சி இருக்கும். ஸோ அப்போ இடைப்பட்ட அந்த கேப்பில் வந்து கேட்டால் அந்த ரசிகர்கள் அப்படியே நின்னாங்க. இது வந்து சாத்தியமானது அஜித்துக்கும் சிம்புக்கும் சாத்தியமாச்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி கேட்டினா இடையில கேப் எதுவுமே இல்லாமல் இது வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாரு தம்பி இவர் சிவகார்த்திகேயன். இது வரைக்கும் அவர் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் தோல்விலாம் சொல்ல முடியாது, ஆவரேஜ் ஃபிலிம் தான் எல்லாமே. ஆமாம், படம் வந்து பெரிய வந்து ஹிட்டானது அமரன் பார்த்தோம். மீதி முன்னாடி உள்ள படங்களும் ஹிட் ஆகிருக்கு, சில படங்கள் ஆவரேஜ் ஃபிலிமாக இருந்திருக்கு. மாவீரன்லாம் ஆவரேஜ் ஃபிலிம் தான் சொல்கிறேன் நான். அப்போது ஒரு மினிமம் கேரண்டி இருந்து தாண்டி இப்போ மேக்ஸிமம் கேரண்டி அமரனுக்கு பிறகு வந்துட்டார். அப்போ ஒரு ஈக்குவல் காம்படிஷன் வர்றது என்ன தப்பு? போட்டி போடலாமே, ஆரோக்கியமான போட்டி தான் நல்லது தானே சினிமாவுக்கு. இதையே நம்ம வந்து விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் வந்து போட்டின்னு பார்க்கணும், ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் உள்ள போட்டியான்னு பார்ப்போம். இப்போ பராசக்தி, ஜனநாயகன் 2மே அரசியல் சார்ந்த படங்களா இருக்கு. இது அரசியல்ல பெரிய தாக்கத்தை உண்டாக்குமா சார்? அப்படிதான் சொல்றாங்கம்மா. அரசியல் கட்சி இன்னும் வந்து மக்கள்கிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி தெரியல.
ஒருவேளை இந்த ஜனநாயகன் படத்தில் அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை வந்து விஜய் சொல்கிறாருன்றதை கூர்ந்து கவனிக்கணும். ஒரு அரசியல்வாதியாக இருந்து ஒரு நடிகராக இருக்கிறது வேற, சாதாரணமாக ஒரு நடிகராக இருந்து ஒரு அரசியல் பேசுறது வேற. ஒரு படத்தில் ஒரு ஒரு திரைப்படத்தில் ஒரு நடிகர் அரசியல் பேசுகிறாரு அப்படின்றத பார்த்துருக்கோம், கடந்த காலத்தில் நிறைய பார்த்துருக்கோம். விஜய் தான் இருக்குல்ல அரசியல் பேசுகிற படங்கள் இருக்கு, சர்க்காரில் இருக்குது, கட்சியில் இருக்குது, இது மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு நடிகரான பிறகு அவர் பேசக்கூடிய அரசியல் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த காலத்தில் நம்ம எம்ஜிஆரை பார்த்துருக்குறோம், விஜயகாந்தை பார்த்துருக்குறோம். விஜயகாந்த் அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு ஒரு சில படங்கள் நடித்தார், அதில் வந்து பேசுகிற அவசரங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நான் பார்க்குற கேட்டினா அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு இந்த படம் வருது, சரிங்களா? அப்போ வந்து கோட் கூட சொல்ல முடியும், பட் கோட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து டிசைட் ஆன ஒரு விஷயம், கதை இதை எல்லாமே விவாதித்து முடிவான பிறகு தான் வந்து இந்த படம் வந்து இந்த கட்சி தொடங்கினார். ஆனால் கட்சி தொடங்கின பிறகு முடிவான படம் ஜனநாயகன். ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டால் அந்த படத்தில் வந்து என்ன மாதிரியான அரசியல் வந்து முன்னெடுப்புகளை இவர் எடுத்து வைக்கிறார், பேசுகிறாருன்றதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். பார்க்கலாம், படம் வரட்டும், பார்க்கலாம். இதுவரை நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிமா.